அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒருத்தரை மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். இவரை பற்றி சொல்லணும்னா மிகச்சிறந்த நடிகர், அதை தாண்டி மிக சிறந்த மனிதர். எப்பவும் எல்லாருக்குமே அவரை பார்த்தாலே பிடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. ரொம்ப இனிமையாக பேசுவார். முக்கியமாக சாப்பிடும்போது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீயும் சாப்பிடு கண்ணா அப்படின்னு ஊட்டி விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய தங்கமான ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப 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 பெருமையோட எங்களுடைய இளைய திலகம் பிரபு அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். நீங்கள் பேசுகிறத கேட்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் நான் வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறையா விஷயம் பேசணும்னு நினச்சி வந்தேன். என்னை பின்னாடி கூப்பிட்டாங்க, சத்யராஜனுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க. தாய் இல்லாமல் நாள் இல்லை, தானே வரும் பிறந்ததில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவிஞர்லாம் எத்தனையோ பாட்டு எழுதியிருக்காங்க. அதாவது தாயை முக்கியத்துவம் வச்சு எத்தனையோ பாடல்கள்லாம் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அதை முன்ன வச்சு தமிழ்நாட்டில் சாதனை படைச்ச பெண்மணிகள்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்கு. இதுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஊக்கம் வைக்கிறதுங்கிறது, என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிறது நாடு வளரும், மக்கள் வருவாங்க. அந்த வகையில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரை கூப்பிட்டுருக்காங்க? தமிழ்நாட்டின் ஃபர்ஸ்ட் லேடி, அன்பாக அண்ணி என்று அழைக்கக்கூடிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு உரியவர் அவர் தான். அதான் அண்ணியை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த வீட்டுக்கு பெரிய பலமே அண்ணி தான். அடக்கம், அமைதி, பாருங்க, புன்னகை பாருங்க, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அண்ணி. எங்கே பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்கீங்க கேட்கக்கூடியவர். இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அண்ணியை கூப்பிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. என் அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்கள் எனக்கு உடன்பிறவா சகோதரர். அதாவது நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் பல பேர் இருப்பாங்க. ஆனால் நடிகர் திலகம் சத்யராஜோட ரசிகருங்கிறது தான். சும்மா எல்லாம் சொல்லாதீங்க, ஆமாம் உண்மைதான். கவுண்டர் நல்லா நடிக்கிறான்ப்பா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அப்பா. இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணியை பற்றி சொல்லணும்னா, அண்ணன் மேலே, கணவர் மேலே பாசம் கொண்டவர், பிள்ளை மேலே அன்பு கொண்டவர். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் எவ்வளோ பாசம். இப்போ நாங்கள் வெளியே இருக்கிற தம்பிங்க மேலாம் அவ்வளோ பாசம். இப்படிப்பட்ட ஒரு அண்ணியை கூப்பிட்டு இன்றைக்கி பாராட்டு விழா வச்சுருக்காங்கன்னா, அண்ணன் சேகர் பாபு அவர்கள், பிரியா அம்மா, நம்ம பிரவீன் சுல்தான் அம்மா, இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி இப்படி நீங்கள் கூப்பிட்டுருக்கிறது எல்லாமே எல்லா தாய்மார்களும் சகோதரிங்களாம் நீங்களாம் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் நான் என்னையும் நீங்கள் அழைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இந்த ஃபங்க்ஷன் பிரமாதமாக நடந்திருக்கு. எப்படிப்பட்டவர்கள்லாம், அதாவது சாதனையாளர்கள், சாதனை படைச்சவங்கலாம் கூப்பிட்டு இன்னைக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய இளைஞர்கள், அதான் இளம் பிள்ளைகள், நீங்களாம் குட்டிகள், பாப்பா எல்லாம், எனக்கும் பாப்பா இருக்குது, எனக்கு பேர பிள்ளைங்களாம் இருக்குது எனக்கு. ஸோ இவங்களாம் நீங்கள்லாம் ஒரு உற்சாகமாக இருப்பீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் குழுவினருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரியா மேடம் மேயருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கு. அண்ணி உங்கள் முன்னாடி இவ்வளோ தான் பேச முடியுது, எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. தலைவரே உங்கள் முன்னாடி இவ்வளோ தான் பேச முடிச்சு. பெரியவங்கலாம் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இங்கே எங்கள் அப்பா மேலே பிரிய உள்ளவங்களாம் வந்திருக்காங்க. நான் உங்கள் பெரியவங்க முகத்தில் தான் எங்கள் அம்மா கமலாமாவை நான் பார்க்குறேன். எப்படி அண்ணி அந்த வீட்டில் அண்ணன் வீட்டில் ஒரு ஒரு பலமாக இருக்காங்களோ, ஒரு தூணாக நிற்கிறாங்களோ, அதே மாதிரி எனக்கு தூணாக இருந்தது எங்கள் அம்மா. இன்னைக்கு என் பொண்டாட்டி புனிதா. இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் இவங்களெல்லாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது பாருங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா இல்லை, நாமெல்லாம் யாருமே இல்லை. ஆகையால் நீங்கள்லாம் பெண்கள், நீங்கள்லாம் இந்த நாட்டோட பொக்கிஷங்கள்.
எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்.